இந்த ஃபேமிலி ஸ்டோரி பற்றி நம்ம ஏன் பேசணும்? ஃபேமிலி ஸ்டோரி சொல்கிறதுனால என்ன பயன் இருக்குன்னு கேட்குறீங்களா? தெளிவாக கேட்டுக்கு. இந்த ஃபேமிலி ஸ்டோரி எல்லாமே உண்மையாக நடந்தது. இதனோட பாதி உண்மையாக நடந்தது. மீதியை நான் இப்படி எல்லாம் கொண்டு போனால் அவங்களோட லைஃப் எல்லாமே நல்லா இருக்கும்னு நான் அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் அவங்க செஞ்ச தப்பை எல்லாம் திருத்திக்கிறதுக்காகவும் நான் ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரிஸை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நார்மலாக ஒருத்தர் போய் நேரில் போய் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் நண்பராக இருந்தாலும் சரி, உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவங்க செஞ்ச தப்பு நீ இந்த தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால் 100% கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்பை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் 100% கிடையாது. பட் இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேர் நடந்திருக்கு இல்லையா, அவங்க நிறைய தப்பும் பண்ணியிருப்பாங்க. அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்காக நான் நிறைய நேரில் போய் அட்வைஸ் பண்ணி பார்த்தேன். அந்த அட்வைஸ் அவங்க என்னன்னா நம்ம ஊசில் பண்ணுறதுனால, ஃப்ரீயாக பண்ணுறதுனால அவங்க ஏற்றுக்கலாம். அதே இடத்துல அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து கூறியுமே அவங்க புரிஞ்சுக்கல. அதனால தான் அதை ஏன் போய் நம்ம ஓப்பனாக நேரில் போய் சொல்லணும். ஆனால் இந்த சேனலில் நான் வீடியோவும் அவங்களோட ஃபேமிலி ஸ்டோரி எல்லாத்தையுமே போட தான் போகிறேன். பட் அவங்களோட ரியாலிட்டி நேம் இருக்காது. பட் எல்லாத்தினுடைய சம்பவங்களுமே இது இருக்கும். ஏன்னா 1000க்கு மேலே நான் ஃபேமிலி ஸ்டோரிஸ் சொல்கிறதா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1000 கதைகள், 1000 குடும்பங்கள் மட்டும் இல்லை, 1000 கதைகளில் உங்களோட லைஃப்பும் உங்களோட லைஃப் ஸ்டைல்ஸும் உங்களுடைய குடும்பத்தில் என்ன நடந்திருக்குன்னு 100% எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் என்னென்னா, ஊரையே அடித்து உலையில போட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே கெடுதல் பண்ணுறாப்படி. அதாவது இந்த பையன் வீட்டில் ஃபேமிலியில் அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன். அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, காலேஜ் பள்ளிக்கூடம் சரி படிக்கும்போதும் சரி, காலேஜ் போகிறப்பவும் நல்லா படித்து நல்ல ஸ்டாண்டர்டாக போகிறான். காலேஜில் போகும்போதுமே ஏன்னா இவனுக்கு நல்ல செல்வாக்கு, அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிங்கிற காரணத்தினாலே இந்த பையனுக்கு நல்ல சப்போர்ட்டு, பணம், காசு எல்லாமே சரி எல்லா விஷயங்களுமே கிடைச்சிட்டு இருந்ததுனால இவனுக்கு என்னென்னா பணத்தினோட அருமையும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு எப்படி அதை அனுபவிக்கணும், எப்படி நல்லா வச்சுக்கணுங்கிற விஷயம் சுத்தமாக தெரியாதனால இவன் தவறான வழிகள் எல்லாத்துலேயும் போக ஆரம்பித்தான். அந்த தவறான வழியில் போனதுனால இவனோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப 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 சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. அப்படி சேஞ்ச் ஆனதுனால இவன் காலேஜில் பக்கா பிளே பாயாகவே மாற ஆரம்பிச்சான். அந்த பிளே பாயினுடைய காலத்தில் இவனுக்கு சொந்தமாக தோட்டங்கள் எல்லாமே இருக்கிறப்ப அந்த தோட்டத்துக்கும் சரி, தனியாக கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியே தோட்டத்தில் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு இவன் காலேஜில் கூட படிக்கிற பெண்களை கூட்டிகிட்டு போகிறதும் தவறான விஷயங்கள் பல பண்ணுறதுமே வாடிக்கையாகவே கொண்டுட்டு இருந்தான். அப்போ அவங்க அப்பா இடையில அரசியல் நல்லா சப்போர்ட் இருந்ததுனால இவன் செய்கிற தப்பு எல்லாமே கண்டுக்காமல் இருந்தார். அவனும் காலேஜை முடித்தான். காலேஜ் முடிக்கிறப்ப ஏகப்பட்ட பெண்களோட தொடர்புனா பல பெண்களோட வாழ்க்கையும் கெடுத்தான். இந்த காலகட்டத்தில் அவங்க அப்பா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாரு. அப்படி இறந்ததுக்கப்புறம் இவன் தான் அந்த ஊரில் அரசியல் வாதியாக அவங்களோட இதிலிருந்து வர்றான், வாரிசாகவும் வர்றான். அவங்க அப்பாவினுடைய அனுதாபத்தினால இவன் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடறான். அப்படி ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் காலேஜில் பண்ண என்ன விஷயத்தையுமே அப்படியே திருப்பி ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி பண்ணும்போது பல பெண்கள் இவங்ககிட்ட சாபம் மூடுறாங்க. அதே சமயத்தில் பல பெண்கள் வேறு வழி இல்லாமல் இவன் சொல்கிறதுக்கு கேட்டு அடிமையாகவும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா, இனிமேல் நம்ம ஒரு ஸ்டேஜ் தாண்டியாச்சு, இனி ரொம்ப காஸ்ட்லி எல்லா விஷயங்களுமே தவிர ஹை கிளாஸாக பண்ணலான்னு எல்லா தவறுமே பண்ணுறான். அவனுக்கு தவறான தம்மு, சன்னி, சரக்கு எல்லா கெட்ட வழக்கங்களுமே அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. இவனுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு இவங்க உறவினர் சைடில் யாருமே இல்லை. அதுதான் உண்மையான விஷயமும் கூட. அதை தெரிஞ்சதுனால யாருமே கொடுக்காதனால இவனுக்கு இவனுடைய உண்மையான ரூபங்கள் தெரிஞ்சதுனால இவங்களோட சொந்தக்காரங்க யாருமே பொண்ணு கொடுக்க மறுக்கிறாங்க. இவனுக்கு வேறு வழி இல்லாமல் வெளியே புரோக்கர் மூலியமாக பார்த்து ஒரு பெண்ணையை திருமணம் பண்ணுறாங்க. அந்த பெண்ணும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல நாலேஜ் உள்ள பர்சன் தான். அதனால இவங்களோட சொத்து இவனை பார்த்து எல்லாமே தெரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க சம்பாதிச்சுறாங்க. அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அதே சமயத்தில் அந்த பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னென்னா, அந்த பெண்ணும் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருமே டிபிஎஸ் சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா சம் இஷ்யூ கேசட் ப்ராப்ளத்தினால அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க விருப்பம் இல்லை. அதனால் அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சுன்னா, நம்ம திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு நாள் அதாவது திருமணத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அவங்களோட பையன் அவனோட காதலன் கூட போய் ஒன்றா இருந்துட்டு தெளிவாக சொல்லிகிட்டே வந்துட்டாங்க. இனிமேல் நம்ம சந்திக்க முடியாது, இதெல்லாம் லாஸ்ட்டு. நம்ம காலேஜ் படிக்கிறப்ப எப்படியெல்லாம் இருந்தோமோ அதே மாதிரி தான் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒன்றா இருந்துட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு அந்த கணவராக போகிற அரசியல்வாதிக்கு தெரியல. அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே இப்படி தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாதனால அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்ததுக்கப்புறம் அரசியல்வாதி என்ன பண்ணுறான்னா, வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு 3 நாள் 4 நாள் இப்படின்ட்டு ஊர் சுற்றுறது. ஒய்ஃபும் சரியாக கவனிக்கிறதில்ல, இப்படியே போயிட்டு இருக்க. ஏன்னா மனைவிக்கு டவுட் ஆகுது, என்னடா இப்போதான் திருமணமாச்சு, ஆனாலுக்கு முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில டவுட் வருது. இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி போட்டு அவங்க அரசியல்வாதினே இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் மனநல மாற்றிட்டு அவங்க நார்மலாக ரொட்டேஷன் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில காலங்கள் போயிட்டு இருக்குது. சில காலத்துக்கு அப்புறம் இந்த அரசியல்வாதி என்ன பண்ணுறா அப்படின்னா, இதே ஹை கிளாஸாக ஒரு பேர் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு வேற ஒரு பக்கம் போய் மாட்டிக்கிறா. அப்படி மாட்டினதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அரசியல்வாதி கிட்ட
அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேரும் ஒன்றா இருக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீடியோஸை வந்து வச்சு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இப்படி பிளாக்மெயில் பண்ணும்போது என்னன்னா, இவங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைரக்டாக டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, அரசியல்வாதி அவங்களோட மாமா கிட்ட கூப்பிட்டு அவங்க மாமா கிட்டே இவங்க சித்தப்பாட்டி சொல்லி இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு அர்ஜென்ட்டாக இந்த மாதிரி அமௌண்ட் தேவைப்படுது, அதை ஒன்று கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் பேசி அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுத்து அரசியல்வாதி அங்கேருந்து வெளியே வர்றாரு. அரசியல்வாதி வெளியே வரும்போது அவங்களோட ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் வர்றாரு. வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் என்னன்னா, தன்னோட மனைவிக்கு தெரிய ஆரம்பிக்குது. மனைவிக்கு தெரிஞ்சது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேறு வழி எல்லாம் சண்டை கட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடறாங்க. அங்கே போய் இருந்துட்டு உடனடியாக பழைய காதலன் ஞாபகம் வருது. உடனடியாக என்ன பண்ணுறாங்க, காதலனை கூப்பிட்டுட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் சுற்றுலா போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இது வந்து விரக்தி யாருன்னா, அந்த அரசியல்வாதி காதல் செஞ்சதுனால. அதை வந்து அவங்க மனைவியும் செஞ்சது தவறு தான். அந்த விஷயத்தை அவங்க பண்ணிடக்கூடாது. ஆனால் அவங்க அதை செஞ்சுட்டாங்க. அவங்க கூட போய் இருந்துட்டு வர்றதுக்கப்புறம் நார்மலாக வந்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட உறவினர்கள் எல்லாமே சமாதானம் பேசி 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. சேர்த்து வச்சதுக்கப்புறம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு கண்ட்ரோல் இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் பிறக்க ஆரம்பிக்குது. அந்த குழந்தைகளை வந்து வளர்க்கணுங்கிற கான்செப்ட்லேயே 2 பேர் இருக்காங்க. ஆனால் அரசியல்வாதி என்ன பண்ணுறாருன்னா, உடனடியாக அவரோட மனநலம் மாறாமல் இனிமேல் நம்ம வந்து எப்படி இருந்தாலும் திருப்பி அந்த விஷயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு திருப்பி பழையபடி மாமியார் தவிர்க்கிறங்கிற மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி பழையபடி அவர் அதே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து அவங்களோட மனைவி கண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அவர் வந்து கண்டிக்கிறத வந்து ஏற்றுக்கிறது இல்லை. அது என்ன பண்ணுறாருன்னா, நீ பாட்டுக்கு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேருமே நார்மலாக ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் ஊர் உலகத்துக்கு மட்டும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீ உனக்கு பிடிச்ச காதலன் கூட எப்போ வேணாலும் போவா, அதை நான் வந்து கேட்க மாட்டேன். அதே மாதிரி நான் எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட நான் எப்போ வேணாலும் போவேன் வருவேன், அதையும் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களோட அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தெரியக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஹாஸ்டலில் தண்ணி அங்கே தான் படிக்க வைக்கிறாங்க. அப்போ ஹாஸ்டலில் அவங்க படிக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஏதுங்கிறது வந்து பெருசாக அந்த குழந்தைகளுக்கு தெரிய ஆரம்பிருக்கு. இவங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் இவங்க 2 பேரும் அவங்க ஒர்க்கில் ஜாலியாக இருக்காங்க. அதே சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல்வாதியும் சரி வேறு சில பெண்களோட ஜாலியாக இருக்கார். அந்த பொண்ணும் முன்னாள் காதலனோட ஜாலியாக இருக்காங்க. அந்த முன்னாள் காதலனுக்கு திருமணம் நிச்சயமாயிருது. அந்த திருமணம் அவன் பண்ணதுக்கப்புறம் சில நாட்கள் வர்றான். அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் இந்த பொண்ணோட வந்து சுத்தமாக கட் பண்ணிடுறான். இதை தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, சரி ஓகே ரைட்டு, இனிமேல் நம்ம வேறு யார்ட்டையும் போக வேணாம்னு சொல்லிட்டு நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க கம்பெனியில் வந்து ஒரு டிரைவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிக்கு அசிஸ்டண்டாகவும் இருக்காரு, வீட்டில் சில ஒர்க்குகளும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து அந்த லேடிக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே அவன் போயிட்டா நீ டிரைவர் வச்சு இது பண்ணிக்கலாம் சொல்லிட்டு டிரைவரையும் வச்சுக்கிறாங்க. இப்படியே அந்த டிரைவரோடய லைஃப் போயிட்டுருக்கு. ஓனரமாக கட் பண்ண அவன் டிரைவருக்கு அமௌண்ட்டும் கிடைக்குது. எல்லா விஷயத்தையுமே நார்மலாக சால்வ் பண்ணி போயிட்டுருக்காங்க. இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை எல்லாமே நார்மலாக கொண்டு போகிறது தான். அதாவது வந்து ஊருக்காக வாழ்கிறதுங்கிறத விட உங்களுக்கு பிறந்த குழந்தை குட்டைகளுக்காக நீங்கள் வந்து வாழ்ந்து காட்டணும். ஏன்னா நீங்கள் இது செஞ்சது தவிர பின்னாடி அதுவே உங்கள் குழந்தைகளுக்கு பாதிக்குங்கிறது வந்து 100% உண்மை. உங்களோட அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க.